தொடர் விடுமுறை காரணமாக நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினம், தைப்பூசம் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், சென்னை கோயம்பேடு, கிளாம்பாக்கம் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் செய்ய சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, தொடர் விடுமுறை காரணமாக நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரம். 26ஆம் தேதி குடியரசு தினம் மற்றும் தைப்பூசம் 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதே நேரத்தில் வியாழக்கிழமை முதல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர் விடுமுறை நாட்கள் வருவதால் 24ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் சென்னை, கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் மற்றும் அதே போல பிற இடங்களில் இருந்து கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தினசரி இயங்கக்கூடிய பேருந்துடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் தற்போது இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னையில் இருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு 24 மற்றும் 25 ஆகிய 2 தினங்கள் தினசரி இயங்கக்கூடிய 2100 பேருந்துகளும் கூடுதலாக பேருந்துகளும் அதே போல பல்வேறு இடங்களிலிருந்து 405 சிறப்பு பேருந்துகள், அதாவது கோவை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சேலம் போன்ற இடங்களிலிருந்து முக்கிய இடங்களுக்கும் அதே போல பெங்களூரிலிருந்து பிற இடங்களுக்கும் 175 சிறப்பு பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக 580 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் போன்ற ஊர்களுக்கு பொதுமக்கள் திரும்புவதற்கு வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் போக்குவரத்து கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 24ஆம் தேதி அன்று 5722 பயணிகளும், 25ஆம் தேதி 7222 பயணிகளும் சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொள்வதற்காக முன்பதிவு செய்துள்ளனர். அதே போல ஞாயிற்றுக்கிழமை அன்று 15669 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் தங்களது பயணத்திற்கு முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என்றும் தற்போது போக்குவரத்து கழகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல 25ஆம் தேதி பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சென்னையிலிருந்து 10 குளிர்சாதன பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் இருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இதற்கு ஏற்றாற் போல தங்களது பயணத்தை முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் தற்போது போக்குவரத்து கழகம் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.